சார் ஆவுன்னா என்னடா கேட்டு சொல்லுன்ற எதா இருந்தாலும் இங்க நேரா கேள்றா. சார் நீங்க என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கீங்க சார்? எங்களுக்கு குடும்பம் குட்டி கல்யாணம் காட்சின்னு 1008 கமிட்மெண்ட் இருக்குடா. உங்கள மாதிரி லட்சியமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க மொட்டை பசங்களாடா நாங்க. லட்சியமா என்ன சார்? லட்சியம்னா தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஐசக் நியூட்டன், ஏன் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா. அவங்க மாதிரி நாங்க ஏன் சார் வரணும்? நாம நாமளா இருந்துட்டு போங்க சார். பாயிண்ட் சார். என்ன பாயிண்ட்? ஆமா சார், ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம பதில் எழுதினாலே போதும். தேவையில்லாம அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க, ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிற்போம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இது தெரிஞ்சுக்காம நாட்டில் பல பேர் அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நடு தெருல நாரி போய் தீர்றாங்க சார். ஃபேக்ட் சார். என்னையா ஃபேக்ட்? அப்படின்னா மனுஷனுக்கு லட்சியமே இருக்கக்கூடாதுன்றியா? லட்சியமா? பூமி சூடாயிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பூமி சூடாயிட்டு இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா சார், எப்ப எங்க குண்டு வெடிக்கும், எப்ப பூமி ரெண்டா பொளக்கும், எப்ப தெரியுது சார். தெரியுதா? இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடால எவன் சார் லட்சியத்தை பத்தி யோசிப்பான்? தாண்டி யோசிக்கிறானே. இந்த சூழல்ல இருக்காது கருத்து சொன்னீங்க, கடுப்பாயிடுவானுங்க சார். எடுப்பாயிடுவாங்கதான் சார். வாழ்ற காலத்துல முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நல்லபடியா போய் சேர்றது பெரிய லட்சியமா வச்சுட்டு வாழ்ந்துடணும் சார். ரியாலிட்டி சார். என்ன ரியாலிட்டி? இவருக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போகணும்? அது எப்படி நம்மளை நகர்த்திட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். நேச்சர் ஆஃப் லா சார். என்னையா லால்னு அவங்களை ஏற்றி விட்டு இருக்க? இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்க போறதே கிடையாது. பாக்குறியா? எதுக்கு சார் ஜெயிக்கணும்? வாழ்க்கை நிறையசா இல்லை நாமளாம் என்ன குதிரைங்களா? பெருசா சம்பாதிக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நான் பிறந்து இங்கே விழுறோம். என்ன பொறப்புன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம் சார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது நேர்மையா வாழணும், அற்புதமா ரசிக்கணும் சார். நேர்மையெல்லாம் சரிதாப்பா, பணம் இல்லாம எப்படி வாழ்றது? நான் என்னதான் சார், ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துருக்கூடாது சார். என்னையா போட்டு உழப்புறாங்க? சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாள்ல எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க. பட வச்சான் ஆள விழ வச்சானே. ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே. ஏ உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா. ஏ பாரா பூவாரா கைசீரா என் வீரா. ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட